அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியானம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த அனுதினம் இயேசுவோடுங்கள் நிகழ்ச்சியை பார்க்க தவறாதிருங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். சென்ற நாட்களிலே இந்த தியானத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று அநேகர் தொலைபேசியிலே நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுகிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கு இந்த தொலைக்காட்சி ஊழியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அதை நடத்தி தருகிறார். அவருக்கே சகல துதியும் மகிமையும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் தெரிந்த வார்த்தை 103 சங்கீதம் முதல் 2 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கிறிஸ்தவர்கள் எல்லா ஜெபத்தினுடைய முடிவிலும் சொல்லி 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 மனப்பாடமா இருக்கிற வசனங்கள் இவைகள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்றைய தியானம் நமக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள். ஒருவன் மாத்திரம், அது அவன் அந்நியன், ஒருவன் மாத்திரம் வந்து நன்றி செலுத்துகிறானே, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். நன்றி இல்லாத உலகம் இது. யாருக்கு நன்மை செய்கிறோமோ, நாம் யாருக்கு நல்லது செய்கிறோமோ அவர்கள்தான் நமக்கு விரோதமாய் வருகிறார்கள். நன்றி இல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் நன்றி உள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். மறவாதே. அவர் செய்த உபகாரங்கள், அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த கிருபைகள் எதையுமே நீ மறவாதே. வனாந்திரத்துல 40 ஆண்டு காலம் நடந்த இஸ்ரேல் ஜனங்கள், குறிப்பாக எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அத்தனை பேரும் வனாந்திரத்திலே மாண்டு போனார். காலேப் யோசுவா தவிர வேறு ஒருவரும், அங்கிருந்து புறப்பட்டவர்களில் ஒருவரும் கானானுக்குள் வந்து சேர. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் செய்த செயல்களை சீக்கிரத்திலே மறந்து அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்த சகல நன்மைகளை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் நன்றி மறவாதவர்களாய், நன்றி உள்ளவர்களாய் எப்பொழுது நடந்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.